யாருக்குங்க தர்பூசணி பிடிக்காது? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப நம்ம அம்மா வீட்ல இருக்கோம். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவ தர்பூசணி சாப்பிடுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தர்பூசணி போட்டிருப்பாங்க. அதனால அப்பா போயிட்டு அடிக்கடி கொண்டு வருவாங்க. நல்லாவே சாப்பிடலாம். என்னடா இது அம்மா வீட்டுக்கு வந்து இவ்ளோ நாளா இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்கறது எனக்கு கேக்குது. என்ன பண்றது? அம்மா வீட்டுக்கு வந்தா நம்மளால சீக்கிரமா ஊருக்கு கிளம்பி போகவே முடியாது. நம்மள துரத்தி விட்டா கூட நமக்கு மனசு வராது ஊருக்கு போறதுக்கு. இங்க தான் இருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கூட்டாஞ்சோறு தாங்க செய்யலான்னு இருக்கோம். சின்ன வயசுல நெறைய வாட்டி செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்க செய்யறதே இல்ல. இன்னைக்கு அண்ணா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் இருக்குமா, அதனால இன்னைக்கு நம்ம சைல்ட்ஹுட் மெமரிய வந்து ரீகிரியேட் பண்ணலாம்னு சொல்லி தான் கூட்டாஞ்சோறு செய்யலான்னு இருக்கோம். கூட்டாஞ்சோறு செய்யறோமா என்ன செய்யறேன்னு கேட்பீங்களே, அதுதாங்க வெஜ் பிரியாணியும் சிக்கன் 65 தான் பண்ண போறோம். என்னம்மா இது பிரியாணி பண்ணாம வெஜ் பிரியாணி பண்றேன்னு கேட்காதீங்க. எங்க வீட்ல 4 பேர் சாப்பிடுவாங்க, 4 பேர் சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ். ஸோ அதனால இன்னைக்கு வெஜ் பிரியாணி பண்ணிட்டு சிக்கன் 65 தான் ரெடி பண்ணலான்னு இருக்கோம். ஆல்ரெடி சிக்கன் 65க்கு மசாலா எல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. எங்க வீட்டு பின்னாடி ஒரு சூப்பர் லொகேஷன் இருக்குங்க. அங்க வச்சுதான் நம்ம இன்னைக்கு லஞ்ச் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வில்லேஜ் வீடியோல இருந்து பார்க்கலாம்.